நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, விடுது விடுது, நல்ல போஸ். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல அத்தை? போன தடவை ஞாபகம் இருக்கா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அத்தை. உடைக்க ஐயோ, புருஷன் மாதிரியே கலரை பூசுறாளே. அடி மீனாட்சி, சும்மா பதட்டப்படாத. அவன் மேல கலர் பூசுறது அக்காதான். நம்ம விக்ரம் அவங்களுக்கும் பையன் மாதிரி தானே, அதனால கொஞ்சம் அமைதியா இரு. கஸ்தூரி வேற வாசிக்கிறானா? சந்தியா, ஹாப்பி ஹோலி சந்தியா. ஹாப்பி ஹோலி அண்ணி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி அண்ணா. ஹாப்பி ஹோலி. யாரோட எம்எல்ஏ கலர் பூசுங்களே. வேற யாரோ கலர் போட்டு விட்டாங்க, நான் சொல்லிடுறேன். பாத்தீங்களா அத்தை, மலர் சித்தியோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு கலரை பூசி விட்டுட்டாங்க. அப்படியா?
உன் கையிலயும் போட்டு விட்டாளா என்ன? வந்து நான் துடைக்கும் போது என்னோட கையில பட்டுருச்சு. அதான். என்னங்க ஒரு நிமிஷம், இங்க மோகன் யாரு? அதோ அங்க இருக்காரு. அவனா? ஆமாங்க சார். மிஸ்டர் மோகன்ங்கிறது உங்க பேர் தானே? ஐயோ, ஆமாங்க. எங்களை கோர்ட்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த டெஸ்ட்டை நாங்கள் முடிச்சாகணும். வந்துட்டாங்களா இவங்க? எங்கள் வேன் அங்கே நிற்கிது, எங்கள் கூட நீங்கள் அங்கே வரணும். அங்கே தான் நாங்கள் டெஸ்ட் எடுக்க முடியும். சரி, நான் ரெடியாக தான் இருக்கேன். வாங்க போலாம். மோகன், நானும் கூட வரேன். அண்ணா, நீங்களாம் யாரும் வர வேண்டாம். என்ன மோகன், இன்னைக்கு ஹோலி பண்டிகையில நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, இது ஒரு சாதாரண டெஸ்ட் தான். நான் போன உடனே திரும்பி வந்துடுவேண்ணா. வாழ்த்துக்கள், ஹோலி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி. போங்க. ஏய் மச்சான், ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி. தள்ளி போங்கடா. வந்துட்டு இருக்க தெரியல, இங்க விளையாடிட்டு இருக்கீங்க. போங்க. வாங்க. வா. ஏன் தானே கலரை பூசக்கூடாது. இந்த பலூனை நான் யார் மேல வேணா தூக்கி போடலாம்ல. யாரோ பலூனை தூக்கி போட்டாங்க. யாருன்னு தெரியல அத்தை. யார் போட்டாங்க? என்னோட முகத்துல நிறைய கலர் பூசியிருக்கேன். என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு யாருக்கு என்ன தெரிய போகுது? என்ன நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போக, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அட வாடா. யாரோ கலரை போடுறாங்க.
என்ன நடக்குதுங்க? மோகன் அங்க டெஸ்டுக்காக தானே போயிருக்காரு. ஆனா இங்க எப்படி இவரு? இது என்னோட பிரம்மையா இருக்குமோ? மோகன் ட்ரிங்க் எதுவும் கையில போட்டுக்கலையே. அவரோட கையில கட் எதுவும் இல்லையே. அப்ப இவர் யாரு? அங்க இருக்கிறது யாருன்னு உடனே போய் பார்க்கணும். சந்தியா, என்ன சந்தியா ஆச்சு? ஏன் நீங்க பதட்டமா இருக்கீங்க? என்ன பிரச்சனை? என்னங்க, மோகன் அந்த டெஸ்ட் கொடுக்கறதுக்காக போகலங்க. நம்ம கண்ணு முன்னாடி மோகன் இங்கே தான் ஆடிட்டு இருக்கான் பாருங்க. அப்படின்னா பிரீத்தி நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போன எல்லாமே உண்மைதாங்க. மோகனோட இடது கையில அடிப்பட்ட கட்டு இருக்குங்க. அதை வச்சுதான் சொல்றேன், மோகன் இங்க தாங்க இருக்காரு. என்னங்க, அங்க டெஸ்டுக்காக போயிருக்கிறது மோகன் கிடையாதுங்க. மோகன் நமக்கு நடுவுல இங்கதான் எங்கேயோ இருக்காருங்க. சந்தியா, சந்தியா, நம்ம எல்லார் கண்ணு முன்னாடியும் தானே அவனை கூப்பிட்டாங்க. அவன் போனா இல்ல? அவன் மேல ஏன் இப்படி பொய் பழிய சுமத்துற? அவன் இந்த டெஸ்ட்ல இருந்து தப்பிக்க பாக்குற, நீ என்ன நினைக்கிற? அவ ஏன் ஓடணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவ அப்படி ஒரு தப்பான காரியத்தை நிச்சயம் செஞ்சிருக்க மாட்டான். அண்ணி, உங்களுக்கு மோகன் மேல நம்பிக்கை இல்ல, உங்க ஃப்ரெண்டு மேலதான் நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மோகன் என்ன உங்க ஹஸ்பண்டோட கூட பிறந்த தம்பி. நான் இப்ப உறவு முறையை பத்தி யோசிக்கல சவிதா, உண்மை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன். இந்த டெஸ்ட் பிரீத்தி பொறுத்த வரைக்கும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மோகன் மேல சுமத்தப்பட்டிருக்கிற இந்த பழி நிச்சயமா பொய்யதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உண்மை எதுவா இருந்தாலும் சரி, அதை ஏத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அங்க டெஸ்டுக்காக போயிருக்கிற பையன் நம்ம மோகன் கிடையவே கிடையாது. மோகன் மாதிரியே இருக்கிற இன்னொரு பையன் அங்க போயிருக்கான். மோகன் இங்கதான் நம்ம எல்லாரும் முன்னாடியுமே இருக்காரு. சந்தியா, ஏன் எங்க எல்லார் மனசுலயும் நீ தேவையில்லாம சந்தேகத்தை உருவாக்குற? அத்தை, இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே உண்மைதான்.
மோகன் அண்ணா. இது மோகனாச்சே. அத்தை கண்டிப்பா இவனோட உயிரையே எடுத்துருவாங்க, கொன்னு போட்டுருவாங்க இவனை. நான் ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆள் கிடையாது. எங்க அம்மா என்ன நல்லபடியாக தான் வளர்த்துருக்காங்க. என் குடும்பத்தில் இருக்கவங்கள இவ்வளோ அசிங்கமா என்னால் அவமானப்படுத்த முடியாது. புரிஞ்சுதா உனக்கு? இன்னொரு தடவை சொல்றேன், எனக்கும் பிரீத்திக்கும் அவ வயிற்றுல வர்ற குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்க பாருங்கம்மா, என்னை பொறுத்தவரை நீங்களும் அப்பாவும் தான் இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப முக்கியம். அம்மா அந்த கடவுள்கிட்ட கூட என்னால் பொய் சொல்ல முடியும், ஆனா உங்க 2 பேர்கிட்டயும் பொய் சொல்ல மாட்டேமா. டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்கவே முடியாது. அந்த பிரீத்தி தான் பொய் சொல்றேன் நான் சொல்றேன்ல, அப்புறம் எப்படி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியும்? அந்த கோர்ட் ஆர்டரை கொடுத்து அவ சென்னையை பயமுறுத்தணும்னு நினைக்கிறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அம்மா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுல, மோகன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கான். எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இல்ல பெரிய வருத்தம் உங்களுக்கு தான். எல்லாருமே சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடலான்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனா அப்படி நடக்கலாமா? ஆனா ஒரு விதத்துல நம்ம கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா உண்மை என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சுல. அம்மா நீங்க தைரியமா இருக்க. உண்மை தெரிஞ்சிருச்சு அத்தை. இனிமே ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மள என்ன நினைச்சோம்? மோகன் மேல பிரீத்தி பொய்யான பழிய போடுறான்னு நினைச்சோம். அவளோட அப்பா அம்மா நம்ம கிட்ட ஆரம்பத்துல இருந்தே எவ்வளவோ கெஞ்சினாங்க. ஆனா மோகன் நம்ம எல்லார்கிட்டயும் போய் சொல்லி நம்ம எல்லாரையும் எப்படியும் நம்ப வச்சுட்டாரு. ஆனா இப்போ எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு. அதனால பிரீத்தியோட வயித்துல இருக்கிறது மோகனோட குழந்தை தானே உறுதி ஆயிடுச்சு.
பிரீத்திக்கும் மோகனுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அத்தை.